மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திருமாவளவனை நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் நேரில் சந்திக்க விஜய் தரப்பில் நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் உள்ள நிலையில் பிசிக தரப்பில் இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் வழங்காத நிலையில் நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் பிசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க விஜய் நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திருமாவளவனை நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் நேரில் சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தரப்பிலிருந்து நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் உள்ள நிலையில் திருமாவளவனை நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் நேரில் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகா தரப்பில் ஆதரவு கேட்டு விசிகாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நொடிக்கு நொடி பரபரப்பு நிலவிக் கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளார். மற்றொரு புறம் தாவேகா தரப்பில் ஆதரவு கேட்டு விசிகாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் விசிகா தலைவர் திருமாவளவனை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகா தரப்பில் ஆதரவு கேட்டு விசிகாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் நேரில் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இன்னும் 2 இடங்கள் உள்ள நிலையில் பிசிக தரப்பில் சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்காத தற்போதைய சூழலில் நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் திருமாவளவனை நேரில் சந்திக்க விஜய் தரப்பில் நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வினோத், ஒரு பக்கம் ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். மறுபுறம் விஜய் நாளை விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அனல் பறக்க விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக கடந்த 4ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 173 இடங்களில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களில் வெற்றி பெற்றது. அதாவது மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 இடங்களில் வென்றால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். அந்த 118 இடம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்காமையால் அவர்கள் ஆட்சி அமைப்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக அமைந்தது. தொடர்ந்து 3 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரியும் இதுவரை ஆளுநர் தாவேகா தலைவர் விஜய் அழைக்கவில்லை, ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் தனது ஆதரவை தாவேகா தலைவர் விஜயிடம் தெரிவித்தது. மேலும் ஐஎம்எல் கட்சியானது ஆதரவு தெரிவித்ததாக முதலில் கூறியும் பின்பு தாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என பின்வாங்கியது. தாவேகா தலைவருக்கு விசிக ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாக கூறி நாளை காலை தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பதவி ஏற்பார் என கூறி வந்த நிலையில் தற்பொழுது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் தாவேகா தலைவர் விஜய்க்கு கிடைக்காமையால்
நாளை பதவியேற்பதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 10 மணி முதல் 11 மணிக்குள்ளாக விசிக தலைவர் திருமாவளவனை தாவேக தலைவர் விஜய் சென்னை அசோக் நகர் பகுதியில் அமைந்துள்ள விசிகாவின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் சந்தித்து ஆதரவு கோருவதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்துள்ளது. அதாவது அங்கு விசிகாவிடம் இருக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி, இரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு அளித்தால் ஆட்சி அமைப்பதானது உறுதி செய்யப்படும். அந்த உறுதி செய்யப்படுவதற்காகவே நாளை காலை 10 முதல் 11 மணிக்குள்ளாக தாவேக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி சொன்ன அப்பவே விசிக தலைவர் திருமாவளவன் தங்களது ஆதரவு கடிதத்தை அங்கேயே வழங்க உள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் இருவரும் தாவேக தலைவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்று கூறி வந்த நிலையில் விசிக தரப்பிலிருந்து கூறப்படும் தகவல்கள் அமைச்சரவையில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் தனது சமூக வலைதள பக்கமான முகநூலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பதிவிட்டுள்ளார். மேலும் விசிகாவின் பொதுச் செயலாளர் சின்னச்செல்வன் அவர்கள் நாளை விடியும் பொழுது நமக்காக விடியும் என்று ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விசிகாவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் திருமாவளவனுக்கு சால்வை அணிவித்து இருக்கும் புகைப்படத்தை ஒன்றை தற்போது திடீரென்று முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவுகளை அனைத்தும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது நாளை காலை, அதாவது விசிக தலைவரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்கும் பொழுது விசிகாவிற்கு ஒதுக்கப்படும் அமைச்சர்கள் பட்டியலும் சேர்ந்து அங்கே விவாதிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தாவேக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க நாளை காலை உறுதி செய்யும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு தமிழக மக்களிடையே உள்ள மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இந்த சந்திப்பை பெரிதும் எதிர்பார்த்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும், இந்த சந்திப்பில் விஜய்க்கான ஆதரவு கடிதத்தை வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.